இன்றைய காணொளியாக சண்முக பாண்டியனின் அசாத்திய நடிப்பு என்று குறித்து தான் இன்று காணவிருக்கின்றோம். தமிழ் திரையுலகில் கேப்டன் என்று மக்கள் அன்போடு அழைக்கப்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவர்களின் இளைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்து ஒரு நற்பெயரை வாங்கி வைத்திருக்கின்றார். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். அதற்கு முன்பு நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். தந்தையின் கம்பீரமான உயரமும் மிரட்டாத பார்வையும் அப்படியே அவரிடம் பிரதிபலிக்கிறது. சகாப்தம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு நுழைந்த இவர் இன்று தனது அசாத்திய நடிப்பின் மூலம் தனித்துவமான தேடலின் மூலமும் ஹாலிவுட்டில் தனக்கென ஒரு பாதையை செதுக்கி வைத்திருக்கிறார். கேப்டனின் நிழலாக மட்டுமே இருந்து விடாமல் ஒரு சிறந்த நடிகனாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள துடிக்கும் சண்முக பாண்டியனின் சினிமா நோக்கம்தான் என்ன? அவர் எந்த மாதிரியான கேரக்டர்களில் நடிக்க விரும்புகிறார்? அவரது அசாத்திய நடிப்பு திறன் எப்படிப்பட்டது? முழுமையாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். கேப்டன் விஜயகாந்த் வாரிசு என்றாலே அடுத்த அரசியல் வாரிசா என்ற கேள்வி எழுவது இயற்கைதான். ஆனால் சமீபத்திய நேர்காணலில் தனது வாழ்க்கையின் முக்கிய நோக்கத்தை சண்முக பாண்டியன் மிக தெளிவாக உடைத்து பேசியிருக்கின்றார். அரசியல் பக்கமே எனக்கு இப்போதைக்கு எண்ணம் இல்லை. அம்மா அண்ணன் இருவரும் அரசியலை முழுமையாக கவனித்துக் கொள்வார்கள். என்னுடைய முழு கவனமும், அதாவது 100% கவனமும் சினிமாவில் மட்டும்தான் என்று தன்னுடைய செய்தியை தீர்க்கமாக சண்முக பாண்டியன் அவர்கள் செய்தியாளர்கள் முன்பு கூறியிருக்கின்றார். அவரது முக்கிய நோக்கம் சினிமா துறையில் ஒரு ஆக சிறந்த நல்ல ஆக்ஷன் ஹீரோவாகவும் மற்றும் எமோஷனல் ஹீரோவாகவும் தன்னை நிலைநிறுத்தி நிரூபிப்பதுதான் என்று அவர் கூறியிருக்கின்றார். வெறும் கமர்ஷியல் படங்களில் மட்டுமே நடித்துவிட்டு போகாமல் மக்களின் மனதில் இருக்கும் படிப்படியான தரமான கதைகளை தேர்வு செய்து தமிழ் திரையுலகில் தனது தந்தையைப் போலவே ஒரு மாபெரும் அடையாளத்தை உருவாக்குவதே இப்போதைய அவர் வாழ்நாள் என்று கூறலாம். மேலும் சரி, சண்முக பாண்டியனுக்கு அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்க ஆசை. அவரே ஒரு பேட்டியின் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளியாகிய தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த போலீஸ் கதையாக கொண்டாடப்படும் சத்திரியன் திரைப்படம் தான் சண்முக பாண்டியனுக்கு மிகவும் பிடித்தமான திரைப்படமாம். எனக்கு சத்திரியன் படத்தில் அப்பா நடித்தது போன்ற அழுத்தமான எமோஷனல் கலந்த போலீஸ் அல்லது அண்டர் கிரவுண்ட் கேரக்டரில் நடிக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஆசை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல சமூக பொறுப்புள்ள எளிய மக்களின் நாயகனாக தோன்றும் கதாபாத்திரங்களில் மீது இவருக்கு தனி ஈர்ப்பும் உண்டு. இதனால்தான் உணர்வுபூர்வமான கதைகளை இயக்கும் மிதுரன் ஜவஹர் இயக்கத்தில் கிராமத்து மற்றும் கேங்ஸ்டர் பின்னணி கொண்ட பொன்ராமின் கொம்புச்சிவி திரைப்படத்தில் நடித்து ஆக சிறந்த தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் சண்முக பாண்டியன் அசாத்திய நடிப்பிற்கு மிகச்சிறந்த உதாரணம் அவரது படத்தேர்வுகள் தான். மதுரவீடன் திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பின்னணியில் இருக்கும் அரசியலை, தமிழர்களின் வீரத்தையும் மிக யதார்த்தமாக தனது நடிப்பில் காட்டியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து காடு மற்றும் காட்டு சார்ந்த ஒரு திரைப்படமாக யானைகளின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட படை தலைவன் திரைப்படத்தில் இவருடைய அசாத்திய உழைப்பு திரையில் அப்படியே தெரிந்தது. அடர்ந்த காடுகளில் உண்மையான யானைகளுடன் இணைந்து ஆபத்தான ஆக்ஷன் காட்சிகளிலும் டூப் போடாமல் நடித்து அசத்தினார். மூத்த நடிகர் கஸ்தூரி ராஜாவுடன் இணைந்து எவ்வித சினிமாத்தனமும் இன்றி ஒரு யதார்த்தமான காட்டுப்பகுதியில் இளைஞனாக அவர் காட்டிய நடிப்பு முதிர்ச்சி அவர் ஒரு சிறந்த பர்ஃபார்மர் என்பதை நிரூபித்திருக்கின்றது. படத்திற்காக மட்டுமின்றி தன்னை எப்போதுமே ஒரு மிகச்சிறந்த நடிகனாக தயார்படுத்தி கொள்ள அவர் மேற்கொள்ளும் உடல் ரீதியான மாற்றங்கள் அவரது அசாத்திய அர்ப்பணிப்பை காட்டுகிறது. கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவரது ரசிகர்கள் சண்முக பாண்டியனை தங்கள் வீட்டு பிள்ளையாகவே பார்க்கிறார்கள். என் அப்பா தான் எனக்கு முதல் ரோல் மாடல், நான் அவரின் மிகப்பெரிய ஃபேன் பாய் என்றும் பெருமையோடு கூறும் சண்முக பாண்டியன் தன் தந்தை பெயரை எங்கும் விட்டு கொடுக்காமல் உயர துடிக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். சினிமாவை மட்டும் தனது நோக்கமாக கொண்டு சத்திரியன் போன்ற கம்பீர கதாபாத்திரங்களை நோக்கி பயணிக்கும் சண்முக பாண்டியன் வருங்காலங்களில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத படைத்தலைவனாக உருவெடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் இந்த காணொலியை பற்றி என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்துவிட்டு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு சினிமா காணொலி உங்களை சந்திக்கின்ற நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.